அப்படி பார்க்கும்பொழுது நான் காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கிட்டால் சனீஸ்வரனுங்கிற கிரகம் 10ஆம் வீடு கர்மத்துக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிறது. அப்போ கர்மம்னா என்ன? ஆயுள். அதனால் அவருக்கு ஆயுள்காரன்னு ஒரு பேரை சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஒன்றை நினச்சி மட்டும் பயணிச்சுட்டா இதுக்கான விடை கிடைச்சிடாது. சரி, ஒரு குழந்தையை எடுத்துக்கோ. உனக்கு சொல்லிடுறேன். முதல்ல ஒரு குழந்தையை எடுத்துக்கோ. இந்த குழந்தை நெருப்பு முதல்ல முட்டி போட்டு தழுந்துட்டு போகும்பொழுது நெருப்பில் போய் கையை வைக்கும். பெற்றவங்களும் மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் குழந்தைய தூக்குவாங்க. கண்ணாது தொடாத சுடும் ஊன்னுவாங்க. அதுக்கு தெரியாது. திரும்பி யாருன்னு இல்லாத போது போய் கை வச்சிடும். பட்டால் தான் தெரியும். கை வச்சிடும். அது சுட்டு போயிடும். அப்போ இது சுடுதுன்னு தெரியுது. இந்த அனுபவம் இல்லாத பொழுது பயம் இல்லை, அனுபவம் வரும் பொழுது உண்மை தெரிகிறது. இதுதான் சனீஸ்வரன் செய்து கொண்டிருக்கிறார்.